தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் போது தீக்காயம் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தனி வார்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி முதல்வர் நாராயணபாபுவிடம் செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். பட்டாசு வெடித்து தீக்காயம் ஏற்பட்டால் முதலுதவிக்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையுடைய முதல்வர் நாராயணபாபுவிடம் கேட்போம். தீக்காயம் ஏற்பட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும்? முதல்ல அந்த தீக்காயான இடத்த தண்ணியில் முழுகி சுமார் ஒரு 5 நிமிடம் அந்த ஹீட் இல்லாமல் ஆக்கணும். அதை கொஞ்சம் சுத்தமான தண்ணி ஊற்றுறது நல்லதுங்க. இதை தவிர்த்து இங்கு ஊற்றுறது, சில பேர் இந்த தோசை மாவு ஊற்றுறது, தேவையில்லாத களிம்பு அந்த மாதிரி ஊற்றுறது, இல்லை எண்ணெய்ங்க ஊற்றவே கூடாதுங்க. சிகிச்சைக்காக என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இங்கே நமக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீக்காய பிரிவு பிரத்யேக பிரிவினர்னால ஒரு ஸ்பெஷல் வார்டு, தீபாவளி வார்டுன்னே ஒன்று வச்சு 10 பெட் அதில் அரேஞ்ச் பண்ணி எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாம் இங்கேயே வந்தோடனே எமர்ஜென்சி மெடிசன்ஸு, ஐவி ஃப்ளூயிட்ஸு, ட்ரிப்ஸு, ஆல் த லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் இங்கே இருக்குது. டேர்ன்ஸில் 24 hours டாக்டர்ஸ், 6 டாக்டர்ஸ் இதுக்காக டேர்ன்ஸில் இங்கே இருக்கிறாங்க. ஸ்டாஃப் நர்ஸும் இங்கே டேர்ன்ஸில் இருக்கிறாங்க. இது போக நம்ம எமர்ஜென்சியில் கேஷுவாலிட்டியில் வந்த உடனே அங்கே ஒரு எமர்ஜென்சி டீம் இருக்குது, ஒர்க்கர்ஸ் டீம் இருக்குங்க. அவங்க இமீடியட்டாக அந்த பேஷண்ட்டை பர்ன்ஸ் பேஷண்ட் இங்கே வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. வந்தவுடனே டைம் வேஸ்ட் பண்ண இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. அனைத்து வசதிகளும் பெட்லேருந்து அனைத்து மருந்துகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கோம். கடந்த ஆண்டு தீக்காயத்தால் அனுமதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை விட தற்போது எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் சிகிச்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மருத்துவமனையில் தயார் நிலையில் இருப்பதாகவும் 24 மணி நேரமும் மருத்துவர்களுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் சிகிச்சை தொடர்ந்து அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதுங்கிறது முதல்வர் நாராயணபாபுடைய தகவலாக இருக்கிறது.